நாளிலே வேத வார்த்தைக்கு வருகிறோம் ஆண்டவே. அப்பா, ஆவியும் வளர்ச்சியும் வார்த்தைகளை பெறப்பட்டு வரட்டும் ஆண்டவே. இந்த வார்த்தைகளுக்குள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இருதயங்கள் பேசட்டும் ஆண்டவே. மனதொரு சத்தத்தை அல்லாண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது அவளாய் கேட்டு எங்களுடைய ஆசிரியர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஆண்டவரே, கிருபை செய்யும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாய்க்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து வரி அதுக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆறுதலே அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்து ஆறுதலை கலந்து கூட செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 6ஆம் முதல் முடி வரைக்கும் பிரசனம் எங்களோடு நடத்தும்படி முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நீ நடத்தித்தாங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உங்க மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலைவேளையில் தேவநாமத்தை மயப்படுத்தி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், ஹல்லேலூயா, அவரை வரவேற்று அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து சில பாடலை பாடலாம். 6ஆம் கீதத்தில் 7வது பாடல், இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாக தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் என் தேவன். அப்பா பிதாவே தெய்வமே, திரு ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, திரு ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாக தெய்வம், கடலில் நீரன்று பாதை வகுத்தி, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தே, கொடும் வெயிலும் மேகம் குளிராகி, இருளில் அன்பின் தீபமாய், கடலில் நீரன்று பாதை வகுத்தி, பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தி, கொடும் வெயில் மேகம் குளிராகி, இருளில் அன்பின் தீபமாய், சீனாய் மலையின் மேலே நீதியின் கட்டளை எடுத்து. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே தெய்வமே, சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, திரு ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாக தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் என் தேவன், மனிதனாய் பூமியில் அவதரித்து எனக்காய் ஜீவனை பலி கொடுத்து, உடலும் இரத்தமும் திருவிருந்தாய்,
இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூமியில் அவதரித்தீர், எனக்காக ஜீவனை பலி கொடுத்தீர். உடலும் திருவிருந்தாய் இவ்வுலகத்தின் ஜீவனாய் வழியும் சத்தியமுமானவரே, திருநாமம். அப்பா பிதாவே கூப்பிடுவோம். அப்பா பிதாவே தெய்வமே, ராஜ்யம் வருகவே, திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, சத்தியம் ஜீவனாக தெய்வம், மீட்பராக பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் என் தேவன். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே தெய்வமே, திரு சித்தம் பூமியில் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, பூமியில் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க இந்த கால வேளையில? அப்பா பிதாவே உண்மையா அப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொண்டு பாடுவோம். ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்கள் நடுவிலும் செய்யப்படுவதாக. உங்களுடைய சித்தமே அல்லாமல் வேறு இல்லை. அப்பா பிதாவே ஆமென். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல ஆமென், எங்கள் நடுவிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை பயன்படுத்துறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் சமீபமாக இருக்கிறதா இவனா இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினால நாம் மிகவும் ஆயத்தத்தோடு இருப்போம். ஆமென், அவரே வாஞ்சிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடலாம். 360வது பாடல் ஆராதனை கீதத்தில். ஆமென். சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கிறதே, மன்னவன் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின்
கானம் இசைக்கிறதே. மன்னவன் சிங்கரமாய் வருவார் என்று உன் வருகையிலே நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டாம் என்று விழித்திருப்பேன். உன் வருகையிலே நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டாம் என்று விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கிறதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று காயினும் மேலாய் உந்தன் உள்ளதே. தந்தையாக நீ என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே. தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்த நேசதானே, நீரெந்த நண்பர்தானே, நீரெந்த நேசதானே, நீரெந்த நண்பர்தானே. என்றென்றும் உந்தன் அன்பு என்னவென்று நான் சொல்லுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டாம் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டாம் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என்னை சார் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று உம்மையே காண்கிறேன். நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன். நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை. என்றென்றும் எந்தன் நாமம் உம்மையே பாடிடுவேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டாம் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சட்டம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கிறதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று பூரண அழகு உள்ளவரும் நீர்தானே. உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீர்தானே. உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டால் என்றும் விழித்திடுவேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழியிரண்டால் என்றும் விழித்திடுவேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கிறதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என்னை சார் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கிறதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார். வருகை வரை உன் வருகை வரை நான் காத்திருப்பேன். என்
இல்லாத அந்த அன்பு உள்ளதே. தந்தையாக நீ என்னில் சொல்ல முடியுமா? தாயினும் மேலா நேசிக்கிறீரே. தந்தையாக நீ நண்பர் தானே, நீரந்த நேசர் தானே, நண்பர் தானே, என்னென்றும் எந்த நண்பை என்னவென்று நான் சொல்லுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டா என்று விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டா என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கிறது, மன்னவர் சிங்காரமும் வருவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேருக்கு கனவுலாம் வருது அவர் வருவார் சீக்கிரம்னு? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆமென் சமீபமாக இருந்ததை விட இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது. அவருக்கு வருகைக்கான சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகும். நேற்று இரவில் மதுரையில் ஜோசப் பாலச்சந்திரன் அவங்களோட பைபிள் காலேஜ் பிரின்சிபலாக இருக்கிற ஒரு பாஸ்டர் என்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இதுக்கு இரவு அவங்க கடைசியாக ஜெபம் பண்ணிட்டு போகும்போது, ஆண்டவர் இன்று இரவு உங்கள் வருகை இருக்குமானால் அதில் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. நம்ம பல முறை அதை சிந்திச்சிருக்கோம். எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம்? ரொம்ப நாள் முன்னாடி அப்படி தான் ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு இரவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இன்று இரவு நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொன்னால் அதில் நான் இருக்கணும், அதில் நாங்கள் காணப்படணும்னு சொல்லி ஜெபித்த நாட்கள்லாம் இப்போ போயிருச்சுல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் நான் ஆயத்தம் ஆகணும்னு விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வருகையில் நான் காணப்படணும்னா நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார், வேகமாய் வருகிறார். இன்னொரு பாடலுக்குள்ள பாடலாம், 103வது பாடல் பெரிய சாங் புக்கில், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஆமென் வேகம் வருகிறாரே. தட்டி உற்சாகமா பாடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கை தட்டி பாடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், சுத்தரை சேருங்கள் என்பார். ஆக அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜாதி சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. கை தட்டி பாடுவோம். முத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. ஜெயக்கொடி ஜெயக்கொடிகள் பிடித்திடுவோம், மீட்பின் கீதங்கள் பாடிடுவோம். ஜெயக்கொடிகள் பிடித்திடுவோம், மீட்பின் கீதங்கள் பாடிடுவோம். ஆக என்ன பெரின்பம் அது, ஆக என்ன பெரின்பம் அது, ஆக
ராஜாதி ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. பாடுங்களேன். ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கு இல்லையே, பசி தாகமும் அங்கு இல்லையே. உண்மைதானா? துக்கமெல்லாம் மறையும் ஒரு நாள். பசி தாகமும் அங்கு இல்லையே. முழக்கமே பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழச் செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழச் செய்தார். மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒருங்குவார். மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி நம் தலைமே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீட்பர் உயிரோடு இருப்பதால் கண்ணானவரை காண்போம். எத்தனை பேர் சொல்றீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சீக்கிரமாய் வருவார், கண்ணானவரை காண்போம். நாம் தூசிகளை உதறியே தூய்மையை அணிந்து கொள்வோம். ஓ தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. ஓ, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்ய வேதம் சொல்லுகிறதே. நீதிமானே நீதி செய்வான், பலனோடு அவனவனின் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென் இயேசுவே வாரும். சபையா சொல்லுவோமா? ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ஒரு முறை கூட ஆமென், ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. எல்லாருமாய் பாடுவோம் முழு இதயத்தோடு. ஆமென் இயேசுவே வாரும் ஐயா,
முழங்கால் படிட்டு சொல்லுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. சுராஜா வருவார், எங்கள் சுந்தர சேருங்கள் என்பார். ஆகா நாம் அங்கே சேர்ந்திடுவோம். ஆகா நாம் எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசம் இருக்கிறது? நாங்க சேருவேன். ஆகா நாம் அங்கே சேர்ந்திடுவோம். அப்படி சித்தம் செய்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் துணிக்கும். ஓ ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஓ அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை எக்கால சத்தம் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே. ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வரப்போகிறவரை கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம். ஒரு நிமை பொழுதிலே மரணமாகும். கன்னிமை நேரத்தில் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கில்லை. கர்த்தர் தாமே. ஓ துக்கமெல்லாம் ஒய்யும், கவலையெல்லாம் மாறும், கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். அவருடைய சமூகத்திலே எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே. வருகை காயத்தமானவர்களா, வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களா, புத்தியுள்ள கண்ணிகை போல சத்தம் வானில் என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவினில் வந்திடுவார். எனக்காய் வருகிறவர் மிக விரைவினில் வந்திடுவார். சமீபமே முடிவு, சமீபமே முடிவல்லவோ, நேசரை சந்திக்கவே. பாடுவோம். சமீபமே முடிவல்லவோ, அவரை சந்திக்க நேசரை சந்திக்கவே. தூயரத்தம் தூயரத்தம் எனக்காக சென்றதா, தூய்மையாக்கி என்னை நேரு. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆமென். இதுவரைக்கும் கழுவப்படவில்லை என்றால் ஒப்பு கொடுத்து தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்து. இங்கு ஆராதிப்பது மாத்திரமல்ல, தூதர்களோடு கூட சேர்ந்து நிச்சயமாய் இடைவிடாமல் அவரை பரிசுத்தர் என்று ஆராதிக்க. தூதரோடு நின்று அவரை தூதரோடு நின்று அவரை யார் இந்த வெண் கூட்டம், உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண் கூட்டம், உலகமே அதிசயிக்கும்.
மீட்கப்பட்டோர் இவர்களோ. சொல்லுங்க, ரத்தத்தாலே மீட்கப்பட்டோர் நாமல்லோ. தூய ரத்தம் எனக்காய் சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்காக காயப்பட்டு எனக்காக ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார். தூதரோடு நின்று அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நிச்சயமா அவரை ஆராதிக்க கற்ற கிருபை தருவாராக. சேனைகளை கற்ற பரிசுத்தர் தூதரோடு நின்று அவரை நான் தூய்த்து மகிழ்ந்திடுவேன். தூதரோடு என்றும் அல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்களாய், வாஞ்ச உள்ளவர்களாய், காலத்தோடு கூட மானானது நீரோடே வாஞ்சிப்பது போல தேவனே, ஆமென், அல்லேலூயா, உம்மை வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டம் எல்லாம், துக்கம் எல்லாம், கண்ணீர் எல்லாம், கவலை எல்லாம் அப்பொழுதுதான் மறையும். அவருடைய வருகையில அது இல்லவே இல்லையே, அவருடைய ராஜ்யத்தில் அது இல்லையே. ரபததன சந்தலரத ரிபரதன ரதிகரன உரபவனி சந்தரலதன. கொஞ்ச காலம் பாடவடிக்கிற நம்மளை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா உங்க ராஜ்யம் வருவதாக, இயேசுவே உடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தரே ராஜரிகம் பண்ணுகிறவர். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும். நமக்கு முன்னோட்டமா இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டது. யாரெல்லாம் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவருடைய வழியில நடக்கிறார்களோ, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே அன்றி என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடப்படும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலவேளை நம்மை ஆராய்ந்து, are we doing his will? அவர் சித்தத்தை தான் நம்ம செய்யறோமா? எதை செய்தாலும் தேவனா மகிமைக்காக தான் செய்கிறோமா? தீட்டு உள்ளது ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. வேதனை உண்டாக்கும் வழிகளோடு நம்ம அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ராஜ்யத்தின் நிழலாட்டமாக தான் நம்முடைய சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் அவருடைய ராஜ்யம். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம், ஒருமனப்படும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்கத்தக்கதாய் போராட்டங்களை விட்டு ஒளிந்து ஆமென், உத்தமமாய் அவரை பின்பற்றினவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து தங்கள் படுக்கைகளை எழுப்பார்கள். அந்த தகுதி இருந்தால் மாத்திரமே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில. உலகம் மாயை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. காண்கிறதைகள் எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போகும். அவர் மாத்திரமே நிரந்தரமானவர். கால வேளையில கர்த்தர் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து, இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிற நாங்கள் கடமையாய் அல்ல, பாரம்பரியமாய் அல்ல, சடங்காய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தருங்கப்பா.
ரெண்டகம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, இருமனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரே மனமாய் இந்த காலை வேளையில சந்தரா காதுரா பாபானந்த அல்லேலூயா அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்தஜோ விரும்பா அசுத்தம் யாவும் நீ கேட்குமோ. ஆவி ஆத்மா சரீர சிந்தை விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீ தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். பரிசுத்த கூட்டம் நாடும் எழுமி நின்று பாடுவோம். ஜோலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரோவியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம். வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். கேளுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை தாங்க. கழுவப்பட்ட இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், சதையான இருதயம், எல்லா கடினமான தன்மைகள் மாறட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒருவர் கூட கெட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவன்ல காணப்படும்படியாக ஜீவனையும் தந்த அன்பு கூர்ந்தவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் சார்பில் நமக்காய் ஜீவனை தந்தவர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் பாரு. உங்க என் தஞ்சமானீரே, உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றி மண்ணான மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. சமூகத்தில்
சந்தேகம் இருக்கலாம், கேள்வி இருக்கலாம், எப்படி சிறகு இல்லாமல் பறக்க முடியும்? நேற்று தினத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். விண்வெளியில் பல மாதங்களாக அங்கே இருந்து ஆராய்ச்சிகளை செய்து முடித்து அருமையான ஒரு சகோதரி நாடு திரும்ப இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு பலன் வேணும்ல, ஒரு உந்து சக்தி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த விண்வெளியில் பார்த்தீங்க சொன்னாங்க, மிதந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படி மிதந்து போகிறத பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாகவே இப்படி இருக்க முடியும் என்றால் தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு அதிகமாய் நம்மளால் அல்லேலூயா மிதக்க முடியும். அவருடைய சமூகத்தில் போகும்பொழுது எவ்வளவு அதிகமாய் அவரோடு உறவாட முடியும். சிறகில்லாமலே ஆமென். நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்திலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் மிதந்து மகிழ்கிறவர்களாய், நிரம்பி மகிழ்கிறவர்களாய், பறந்து செல்கிறவர்களாய், ஆமென். அப்படிப்பட்ட உன்னத அனுபவம் உண்டவர்களாய் நாம் காணப்படுவோம். மகிமை செலுத்துகிறோம். உங்கள் பிரசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரசனத்தை உடையவர்களாய், உங்கள் பிரசனத்தை நாங்கள் காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யும். வல்ல நாம மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. அவருக்கு நன்றி சொல்லி மீதியான பகுதியை ஆசீர்வதிக்கும்படி அவர் வச்சோம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனோடு கூட ஒரு மனமாய் உம்மை துதிக்க வைத்த ஆமென் கிருபையே ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அதுவே ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென் ஆமென். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. ஆமென். போதக சிற்சையே ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வேத வெளிச்சத்துல நடக்கிற அந்த கிருபையை கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ ஆளுகை இந்த இடத்துல இருப்பதற்காய் உமக்கு நன்றி. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 1 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 38. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 1 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 38. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே ஒரு மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென்.
சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. நான் போகும் பாதைகள் முரண்பாடாயிருந்தாலும் இலக்கிற்கு தடையே இல்லை. திட்டத்தின் மையத்தில் நீர் என்னை வைத்ததால் சறுக்கில்லை முன்னே செல்ல. ஓ சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்தது இல்லை. யாக்கோபை போல எத்தனாக வாழ்ந்ததும், யோசேப்பை போல குழியிலே வீழ்ந்ததும். யாக்கோபை போல எத்தனாக வாழ்ந்ததும், யோசேப்பை போல குழியிலே வீழ்ந்ததும். வாழ்ந்தவர் வீழ்ந்தாலும் கையில் எடுப்பீர், வீழ்ந்தவர் வாழ்ந்ததாக மாற்றி அமைப்பீர். திட்டம் வைத்தீரே என்னை இஸ்ரவேலாய் மாற்றிட, சித்தம் கொண்டீரே என்னை அரியணையில் ஏற்றிட. உமது திட்டங்கள் தோற்பதில்லை. சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்தது இல்லை. மோசேயைப் போல எகிப்திலே இருந்ததும், தானியேலைப் போல பாபிலோனில் வளர்ந்ததும். மோசேயைப் போல எகிப்திலே இருந்ததும், தானியேலைப் போல பாபிலோனில் வளர்ந்ததும். வளர்ந்ததின் காரணம் அறிந்து கொண்டேன், வளர்த்தவர் யார் என்றும் புரிந்து கொண்டேன். திட்டம் வைத்தீரே என்னால் இஸ்ரவேலை மீட்டிட, சித்தம் கொண்டீரே என்னால் உம் நாமம் உயர்ந்திட. உமது தரிசனங்கள் தோற்பதில்லை. சித்தம் உம் சித்தம் அது ஒரு போதும் மாறாது, மாற்றமே இல்லை, அது மாறுவதில்லை. சத்தம் உம் சத்தம் உம் சித்தத்தை நினைப்பூட்ட மறப்பதே இல்லை, அது மறந்ததே இல்லை. நான்
போகும் பாதைகள் முரண்பாடாயிருந்தாலும் இலக்கிற்கு தடையே இல்லை. திட்டத்தின் மையத்தில் நீரன்னை வைத்ததால் சறுக்கில்லை முன்னே செல்ல. ஓஹோ 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 தானனா அது மாறுவதில்லை. ஓஹோ 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 தன்னை தானனா சாரி நீ சசா சாரி நீ சசா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியில் முதலாக செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடியால், என்னை பலப்படுத்தினபடியால் நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சகோதரர் செபஸ்டியன் பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் சர்ச்சு முடித்து நான் உட்கார்ந்து இருக்கும்போது பிரதர் என்னிடம் கடந்து வந்து, நீங்கள் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும், பாஸ்டருடைய பிறந்த நாள் வருது, நீங்கள் தான் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. நான் சிரித்து கொண்டே அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால சரி பார்க்கலாம் பிரதர் அப்படின்னு. நீங்கள் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் தான் செய்தி கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஆணைத்தரமாக என்கிட்ட சொன்னார். நான் அதை சிந்தித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தேன். ஆனாலும் கடந்த வாரத்தில், அது ஒரு வியாழக்கிழமையான நான் நினைக்கிறேன், காலையில் நான் எழும்பும்போது 4 மணிக்கு நான் எழும்பும்போது வருகை குறித்த ஒரு செய்தியை சபைக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நான் எழும்பினேன். நான் எழும்பி நான் ஜோம் பண்ண உட்காரும்போது என்னுடைய மனதில் நான் எடுத்துக்கொண்டது, கின்சிலிட்ட சொல்லி வருகையை குறித்து ஒரு செய்தி நம்ம சர்ச்சுக்கு தேவைப்படுகிறது. காலையில் அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு. அதனால் நீ வருகையை குறித்து செய்தி கொடுக்க வேண்டும் என சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அந்த நாட்களில் நான் சொல்லலை அந்த வாரத்தில். ஆனால் இங்கே வந்த பிறகு பிரதர் அப்படி என்கிட்ட சொல்லும்போது அது திரும்பவும் என்னை ரொம்ப உணர்த்தினதாக காணப்பட்டது. அவன் இல்லை, நீ தான் அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நான் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பாஸ்டர் இருக்கும்போது என்னை பல தடவை சொல்லியிருக்காங்க, நீ ஒரு செய்தி கொடுக்கலாமே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை செய்யலை. அதுக்கு நான் இல்லை, நான் செய்தி கொடுக்கல, நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் அல்ல தட்டின நாள். இப்போ நான் அதை நினைக்கிறேன், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் இந்த நாளில் செய்தி கொடுக்கும்படியாக இருக்கும்போது அவர்கள் அதை பார்க்க முடியாத சூழ்நிலையில் நான் ஸ்டேஜில் நிற்கிறேனே என்பது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் எனக்காக ஜெபத்தோடு காணப்படும்படியாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நான் என்ன வருகையை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறேன். நான் எந்த வசனத்தை எடுக்கிறது அப்படின்னு நான் ஜெபிக்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் என் கண் முன்னால் அப்படியே வந்துச்சு. நான் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து திரும்ப அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டது. 24வது அதிகாரம் 36வது வசனம். அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆவியானவர் என்னோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக இந்த வசனத்தை தங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு உமக்கு வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனத்தை திரும்பவுமாக படிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளை, மனுஷகுமாரன் வரும் நாள். இப்போ மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வருகிறதான நாள். அந்த நாள் அவருடைய 2ஆம் வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சபை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு.
அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஆயத்தத்தோடு இந்த நாட்களில் நம்ம காணப்படுகிறோம். அந்த வருகையை நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் வருகையை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அவருடைய இரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்கமாக அவர் வருகிறதான வருகை. அப்போ ரெண்டாம் தடவை அவர் வரப்போகிறார் என்றால், முதல் தடவை அவர் வந்தார். எப்படி வந்தார்? இயேசு கிறிஸ்து குழந்தையாக பாலனாக இந்த உலகத்தில் பிறந்து, அவர் சிறு பருவத்திலிருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிக பிள்ளையாக வளர்ந்து, ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 ஒரு சில வசனத்தை படிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வசனம் 9வது வசனம் சொல்லுது. சீஷர்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவங்க கீழே இறங்கி நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க? உங்களிடத்துலேருந்து எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருந்தாங்க பார்க்கும்போது 12வது வசனத்தில் எருசலேமுக்கு சமீபமாய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். திரும்பவுமாக அவர் எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. சீஷர்கள் திரும்பி எருசலேமுக்கு போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. யாருக்காக? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. அவர் இந்த ஸ்தலத்தை பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு அவர் திரும்பவும் வருவார். நம்மளை அவர் எடுத்துக்கொள்ளுவார். எதுக்காக? அந்த இடத்திலே நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக அவர் மறுபடியும் நம்மை அழைத்து செல்வார் என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22:12 படிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வரும்போது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை பார்ப்பதற்காக இது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிக்கலாம். காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு, என்ன செய்துன்னு நம்ம அதிகமாக அறிந்திருக்கிறோம். அதை ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, அடுத்த வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியில் அக்கிரமம் மிகவும் பெருகி காணப்பட்டது.
அக்கிரமம் அதிகமானதுனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். தனது சாயலாக மனுஷனை உண்டாக்கி அவங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் மனுஷர்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அந்த பாவத்தை அதிகமாக செய்தபடியினால கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக, தான் உண்டாக்கின ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஜனங்களை எல்லாம் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனஸ்தாபப்பட்டார். அதன் பின்பு அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஜனங்களையும் நான் அழிக்க போகிறேன். அவங்க மகா பெரிய பாவம் செய்திருக்கிறபடியினால், பூமியில் பாவம் அதிகமாக இருக்கிறபடியினால் நான் எல்லாரையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக திட்டம் போடுகிறார். ஆனால் அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களில் தான் நோவா வாழ்ந்த காலம். அந்த நோவா எப்படி வாழ்ந்தான் என்று 9வது வசனம் நம்ம சொல்லும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு பார்ப்போம். அப்போ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவா நீதிமானாக இருந்தான், அவன் உத்தமனுமாய் இருந்தான். ஆகவே கர்த்தர் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னா அந்த உலகத்தையே அழிக்க போகிறாரு. இந்த உலகத்தை அழிக்கும்போது அவர் நீதிமானாகிய இந்த நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்தை காப்பதற்காக தேவன் நோவாவிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேழையை எப்படி செய்ய வேண்டும், எவ்வளவு நீளம் அகலம் உயரம் இருக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நோவாவுக்கு சொல்கிறாரு. அந்த பேழை பிள்ளைங்க சொல்லுங்கள், எந்த மரத்தினால செய்யணும்? கொப்பேர் மரத்தினால செய்யணும். அந்த பேழைக்கு நீளம் எவ்வளவு? பிள்ளைங்க சொல்லுங்கள், பெரியவங்க சொல்லாதுங்க. பேழைக்கு நீளம் எவ்வளோ? வேகமாக சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள், பிகினர் பிள்ளைங்க, பிரைமரி பிள்ளைங்க சொல்லுங்கள் வேகமாக. இன்டர் பிள்ளைங்க சொல்லுங்க. பேடை 300 முழம் நீளம் வேணும், அகலம் 50 முழம் இருக்கணும், உயரம் 30 முழம் இருக்கணும். இந்த மாதிரி நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும். அந்த பேழைக்கு எத்தனை தட்டு இருக்கணும்? எத்தனை தட்டு இருக்கணும்? வேணுமா? பேழைக்கு 3 தட்டு இருக்கணும். அந்த 3 தட்டு இருக்கணும், ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு கதவு இருக்கணும். அந்த பேழையை கர்த்தர் செய்ய சொன்னார். இந்த நோவா தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான்னு பார்க்குறான். அவர் என்ன சொன்னாரோ, எந்த அளவு சொன்னாரோ, எந்த மரத்தில் செய்ய சொன்னாரோ அப்படியே நோவா பேழையை செய்தான். நோவா பேழையை செய்யும்போது அந்த பேழைன்னு ஒரு கப்பல்னு ஒரு கப்பல் தான். அந்த கப்பலை செய்து முடிக்க எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 120 வருஷமாக அந்த பேழையை செய்தாங்க. 120 வருஷமாக அந்த பேழையை செய்து முடியாது. நோவா மட்டும் செய்ய முடியுமா ஒரு பேழையை? முடியாது. அவன் பக்கத்தில் உள்ள அநேக ஜனங்களை வச்சு தான், ஒவ்வொருத்தரை வச்சு தான் அந்த வேலையை செய்திருப்பான். ஆனால் அந்த நாட்களில் பேழையை செய்து முடித்து அதுக்கு கீழே பிசின் அது இதெல்லாம் என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ எல்லாவற்றையும் அதே மாதிரி கர்த்தர் சொன்னபடியே நோவா அந்த பேழையை கட்டி முடித்தார். அதன் பின்பு கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் அந்த நாட்களில் வேலை செய்தவரிடத்தில் எல்லாத்தையும் நோவா சொல்லியிருப்பான், 40 நாள் மழை பெய்ய போகுது. அந்த 40 நாள் மழை இரவும் பகலும் பெய்யும். அதனால் இந்த உலகத்துல தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடும். இந்த தண்ணியினால தான் நான் எல்லாரையும் என்ன செய்கிறேன்? அழிக்க போகிறேன். ஆனால் உன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக மட்டும் அவர் ஒரு பெரிய பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழையை செய்து முடித்த பிறகு எல்லா ஜீவ ஜந்துக்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜோடு அந்த பேழைக்குள்ளால் போகும்படியாக கட்டளை எடுக்கிறார்.
எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் அவை எல்லாம் ஜோடி ஜோடாக பேழைக்குள் பிரவேசித்தது. அப்புறம் அதில் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அந்த பேழைக்குள்ளால் சேர்த்து வைக்கும்படியாக சொன்னார். அதே மாதிரி நோவா எல்லாத்தையும் சேமித்து பேழைக்குள்ளால் வச்சிட்டாரு. கடைசியாக சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய குடும்பமும். எத்தனை பேர்? 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர். பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்குறேன், எத்தனை பேர்? 8 பேர். நோவாவும் நோவாவுடைய மனைவியும். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்களும். பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வாயை திறக்கல. 3 பிள்ளைங்க, 3 பேருடைய மனைவிமார். மொத்தம் 8 பேரையும் அந்த பேழைக்குள்ளால் என்ன செய்ய சொன்னார்? நீங்கள் பிரவேசிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த செய்தியை கேட்ட, மழை பெய்ய போகுது, இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு அப்படின்ற செய்தி நோவா அந்த ஜனங்களுக்கு எல்லாம் சொன்னான். ஆனால் அவர்கள் ஒருவரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஒருவருமே அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளலை. ஆமாம், மழை பெய்ய போதான், மழைனாலே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, இதுவரைக்கும் மழை பெய்ததே இல்லை. அதனால் அவன் சொல்லுகிறது அவங்களுக்கு இளனமாக தெரிஞ்சு, இவருக்கு வயசானவர் வேறு என்ன வேலை இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்களே ஒழிய ஒருவரும் பேழைக்குள்ளால் வரல. அவன் சொன்னான், பேழைக்குள்ளால் யார் யார் வருவீங்களோ அவங்க மட்டும்தான் காக்கப்படுவீங்க, மீதி எல்லாமே அழிய போகிறது அப்படின்னு சொன்னான். ஆனால் யாருமே அதை கீழ்ப்படியல்ல. நோவாவையும் அந்த பிழைக்குள்ளால் கர்த்தர் பிரவேசிக்க செய்தார். எல்லாரும் பேழைக்குள்ளால் போனாங்க. அந்த பேழையின் கதவை யார் அடைத்தது? 7:16 படிங்க. ஆதியாகமம் 7:10. அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் நோவா குடும்பத்தையும் உள்ளே விட்டுட்டு அதுக்குள்ளால சுத்தமான ஒவ்வொரு ஜோடு பிராணி, பறவை, மிருகம் எல்லாம் அதுக்குள்ளால் போயிடுச்சு. அதுக்கான சாப்பாடெல்லாம் உள்ளால் ஆயத்தப்படுத்தி நோவா உள்ளால் வச்சிட்டாரு. கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைச்சா அதை யாரும் என்ன செய்ய முடியாது? யாருமே திறக்க முடியாது. கதவை அடைச்சது கர்த்தர். கீயை வந்து நோவாட்ட கொடுத்துட்டு போனாரா? கொடுத்துட்டு போகல. கீ யார்கிட்ட தான் இருக்கு? கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் கதவை அடைத்துட்டாரு. சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இரவும் பகலும் மழை பெய்யும் போது பூமிக்கு மேலே தண்ணி வறந்துச்சு. தண்ணி வர ஆரம்பிச்சோன்னே தான் அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு. ஜலம் வந்தவரு தான் அவங்க என்ன செய்தாங்க? ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தவர்கள் தண்ணி மேலே வர வர வந்து என்ன செய்திருப்பாங்க? கதவை தட்டி இருப்பாங்க. நோவா, இந்த கதவை திற, நாங்களும் வாரேன்னு தட்டி இருப்பாங்க. ஆனால் நோவாவுக்கோ கதவை திறக்க முடியலை. கதவை பூட்டினது கர்த்தர் தான். கதவை பூட்டினார். ஆனால் அவனால் அதை திறக்க முடியலை. ஆகவே கதவு பூட்டினது தான், அதை திறக்கவே முடியாது. அந்த சம்பவம் இருக்கட்டும். நம்ம படித்த பகுதிக்கு வருவோம். 10:25 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் வசனம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இந்த ஓமை சொல்லப்படுது. இது ஒரு ஓமை தான். அந்த ஓமை வந்து 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக சொல்லப்படுறது. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ புத்தி உள்ளவர்கள் கையில் என்னெல்லாம் கொண்டு போகிறாங்க? தீவெட்டி கொண்டு போகிறாங்க, பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போகிறாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க என்ன கொண்டு போகிறாங்க? தீவெட்டி கொண்டு போகிறாங்க, எண்ணெயை கொண்டு போகல. ஆனால் 10 பேரும் எதுக்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க? மணவாளன் வரப்போகிறாரு. மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மணவாளன் வரல, தாமதமாகுது. அவங்க எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க. 10 பேரும் தூங்கினாங்க. 10 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் ஒரு சத்தம் வருது. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் வந்த உடனே 10 பேரும் எழும்புறாங்க. 10 பேரும் எழும்பி மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுறாங்க. ஆனால் 5 பேர் கையில் எண்ணெய் இல்லை. அதை தீவெட்டி வந்து
ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்குது. யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடையாளமாக தான் அந்த தீவட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் வந்து அபிஷேகத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அப்போ புத்தி உள்ளவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, கர்த்தரோடு நெருங்கின உறவு கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி கர்த்தரோடு நெருங்கி உறவாடி கொண்டிருந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஆனால் புத்தி இல்லாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகத்தை அவங்க புதுப்பித்து கொள்ளலை. ஒரு நிர்விசாரமாய் காணப்பட்டவர்கள். அவங்களிடத்துல எண்ணெய் இல்லை. இப்போ மணவாளன் வர்றாரு அப்படின்னு சத்தம் வந்தோடனே அவங்க ஆயத்தப்படுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா புத்தி உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்கள் எண்ணெய் தீவட்டி என்ன செய்யலை, எரியலையே, எங்களுக்கு அணைந்து போகுது, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது புத்தி உள்ளவர்கள் சொல்கிறாங்க, அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தா எங்களுக்கும் உங்களுக்கும் அது பத்தாததாக இருக்கும், நீங்கள் போய் விற்கிறவங்கள்ட்ட போய் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்பா அவங்க வாங்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக போகிறாங்க. அதிகமாக ஜெபித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போகிறாங்க. ஆனால் அவங்க வருகிறதற்குள்ளாக மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து விட்டோன்னே எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, அந்த 5 பேரும் புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பிந்தினவர்களும் புத்தி இல்லாதவர்களும் வந்து அவங்க லேட்டாக வராங்க. வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பதில் என்ன, உங்களை அறியேன். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், சபைக்கு வந்தவங்க தான், ஊழியம் செய்தவங்க தான், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க வந்து அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான தன்மையில் காணப்பட்டாங்க. இப்போ சபையில் அப்படி இருக்கா? இருக்கிறோமா இல்லையா? இருக்கணும். அந்த அனுபவத்தில் இருக்க, நல்ல அனுபவத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க, அனல் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரவங்களும் இருக்காங்க, லேட்டாக வரவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை பேர் குறித்த நேரத்தில் வரீங்க? ப்ரேயர் ஆரம்பிக்கும்போது எத்தனை பேர் இருந்தீங்க? நம்மளை நாமளே நிதானித்து பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்குது. கதவு அடைக்கப்பட்டாயிடுச்சுன்னா கதவு திறக்காது. அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளவு தான் தட்டினாலும், எவ்வளவு தான் நீங்கள் ஊழியம் செய்தேன், சபைக்கு வந்தேன், காணிக்க கொடுத்தேன், எல்லாம் சொல்லலாம் நீங்கள். ஆனால் கதவு அடைத்தாச்சுன்னா கதவு திறக்கப்பட மாட்டாது. இதை வந்து நல்ல சிந்தனையில் வச்சுக்கோங்க. குறித்த நேரத்தில் நீங்கள் வருகிறவங்களா இருக்கணும். இதை வந்து நம்ம பல தடவை படிச்சிருக்கோம், பல தடவை சிந்தனை பண்ணி இருக்கோம். ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும்படியாய் திரும்பவும் ஆவியானவர் இதை உங்களிடத்தில் சொல்லியிருக்கார். அவருடைய வருகையை குறித்து பேசணும்னு சொல்லும்போது நான் இதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளல, வருகையை குறித்து பேசினேன். ஆனால் இன்னைக்குள்ள ஆராதனையில் அவன் அந்த முதல் பகுதியிலே நோவாவின் காலத்தை எடுத்துட்டான். சாட்சி வேலையிலே இந்த 10 கன்னிகைகளும் வந்துச்சு. அப்போ இந்த செய்தியை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதா இருக்குது. நிச்சயமாகவே நமக்கு இந்த செய்தி தேவைப்படுகிறது என்பதை ஆவியானவர் உறுதிப்படுத்தி தான் இன்னைக்கு இந்த உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு வர்றாரு. இந்த நாளிலாகலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்வடைய வேண்டும். ஆவியானவர் விரும்புகிறார். ஆட்களில் ஒன்று, அதாவது நாம் வந்து இந்த ஆயத்தமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா 1 தெசலோனிக்கர் 5:6 படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எப்படி ஆயத்தப்படுகிறது? அவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்றால், மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காதபடி. அப்போ தூங்கவே கூடாதா? தூங்காமல் இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க நைட்டில் வர்றாங்க. நைட்டில் ஒரு வேளை அவங்க அன்டைம்லேயே வந்துடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காருவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். ஆனால் நம்ம படுத்து தூங்கிடுறோம். தூங்கினாலும் நம்முடைய மைண்ட் என்ன சொல்லலாம்? அவங்க வர்றாங்க ஒரு எண்ணம் வந்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் வந்து அவங்க கதவை தட்டுவாங்க. கதவை தட்டும்போது நம்ம என்ன செய்யணும்? திறக்கணும். இது வந்து அவங்க சொல்லிட்டு வர்றவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வர்றது வந்து அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார்.
குமாரனும் அறியான்னு ஒரு இடத்துல வரும். குமாரனுக்கும் தெரியாது அந்த நாள், எந்த நாள், எப்போ, என்னன்னு. எப்போ பிதாவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரோ அப்போ அவர் வருவார். ஆகவே நாம் அதை அறியாதபடியினால எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். ஒரு விழிப்பின் உணர்வு நம்மிடத்தில் இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருவார், அவர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டாரா? அவர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் சீக்கிரமாக வருவார். எந்த நேரத்தில் வருவார், எந்த நேரத்தில், அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், எந்த நேரமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் வரும் நேரம் நமக்கு தெரியாதே ஒழிய அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்ல. அந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே வருவார். அவர் வரும்போது நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டும். அதிகமாக விசுவாசத்தை விட்டு விலகாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 1 தெசலோனிக்கர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் தான் எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களும் எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். 1 கொரிந்தியர் 15:51-52 வசனத்தை படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது கடைசி எக்காலம் தொனிக்கும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கிறது ஒன்லி அந்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படும். ஆயத்தமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படும். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எங்கே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க? மத்திய ஆகாயத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுறார். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தான் வருவார். அவர் பூமிக்கு வரமாட்டார். இரகசிய வருகையில் அவர் மத்திய ஆகாயத்தில் தான் வர்றாரு. அப்போது முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதன் பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் இமை பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவர்களும் அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அந்த மத்திய ஆகாயத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுறது, பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுக்கு பின்பு இங்கே ஆவியானவருடைய நடத்துதலோ ஒரு ரட்சிப்போ எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது உலகத்தில் ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகும். கொஞ்சம் பேரை காணோம், எங்கே போனாங்க என்னன்னு தெரியல, தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது. அவங்கள காணோம் இவங்கள காணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் கைவிடப்பட்டவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க, பூமியில் தான் இருக்கிறாங்க. அவங்க பூமியில் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்துட்டார், அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தில் நாமும் காணப்பட வேண்டும். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நாம் விழிப்பாக இருக்க வேண்டும், நாம் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். எந்த நேரம் தேவன் வந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமாக நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நம்மிடத்தில் காணப்படும். இப்போ தான் நம்ம பார்த்து பாருங்கள், இந்த நாளில் நம்ம இப்போ சர்ச்சுக்குள்ளாலே இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தால், அவர் மத்திய ஆகாயத்தில் வந்தால் அந்த எக்கால சத்தம் எத்தனை பேருக்கு கேட்கும்? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க?
நம்முடைய சிந்தனைக்கு இது. ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக அவருடைய வருகையை சிந்திக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுறார். அதன் பின்பு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் படிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மத்திய ஆகாயத்தில் தான் யுத்தம் உண்டாகுது. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க மத்திய ஆகாயத்தில் இருக்காங்க இயேசுவோட கூட. அவங்க தேவனோடு சஞ்சரித்து தேவனை முகமுகமாய் பார்த்து தேவனோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மத்திய ஆகாயத்தில் என்ன வருது? ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் படிமா. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. இப்ப யாருக்கு யுத்தம் அங்க நடக்குது? மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் அதை சேர்ந்த தூதர்களுக்கும் எங்க யுத்தம் நடக்குது? எங்க நடக்குது? பிள்ளைங்க பேசக்கூடாது. அது எங்க யுத்தம் நடக்குது? மத்திய ஆகாயத்தில் தான் நடக்குது. மத்திய ஆகாயத்தில் தான் நடக்குது, யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வந்து வலு சர்ப்பம் பிசாசும் அவனுடைய சேனையும் என்ன செய்துச்சு? அந்த யுத்தத்தில் தோற்று எங்க வந்துட்டாங்க? பூமியில் தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்க பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனோடு கூட இருக்கிறவங்க அவங்க மத்திய ஆகாயத்திலிருந்து அவங்க மேலே போயிடுறாங்க. அந்த நாட்களில் என்ன நடக்கும்? நம்ம பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் பூமியில் இருக்காங்க. கைவிடப்பட்டவங்களும் பூமியில் இருக்காங்க. பூமியில் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இந்த நாட்களில் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. எத்தனை ஆண்டு? 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்க போகுது. அந்த 7 ஆண்டுகள் வந்து இதை வந்து தானியேல் தீர்க்கதரிசியில் அது படிக்க வேண்டாம். 9ஆம் அதிகாரத்தில் 24-27 முதல் அந்த அதிகம் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 24, 21, 22 படிங்க. மத்தேயு 24, 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரவம் அந்த நாட்கள் நடக்கும். 7 வருட உபத்திரவ காலம். இதுவரைக்கும் சம்பவித்திராத மிகுந்த உபத்திரவம் அந்த 7 ஆண்டுகளில் நடக்க போகுது. இந்த 7 ஆண்டை 2ஆக பிரிக்கிறாங்க. 3.5 வருஷம் 3.5 வருஷம். 3.5 வருஷம் உபத்திரவ காலம். அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபத்திரவ காலத்தில் கைவிடப்பட்ட அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், கைவிடப்பட்டவர்கள், அவங்க வந்து கொஞ்சம் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இதில் நிலைச்சிருக்கணும், இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க. ஆனால் அந்த உபத்திரவம் வந்து பயங்கரமான உபத்திரவமாக இருக்கும். இதுவரைக்கும் சம்பவித்திராத காரியங்கள் அங்கே நடக்கிறதுனால அநேகர் வந்து அதில் நிலைநிற்க முடியலை. அந்த நிலைநிற்க முடியாமல் அவங்க பிசாசை வணங்குறதான ஒரு தன்மை வரும். 666 முத்திரை வருது. அதில் எல்லாப்பா எதுவும் வாங்க முடியாது, விற்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே செய்ய முடியாத காலமாக இருக்கிறபடியினால அவங்களால் அதை நிலைநிற்க முடியவில்லை. திரும்ப அந்த 3.5 வருஷம் வந்து யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பிசாசானவன் அந்த அந்தி கிறிஸ்து வந்து அவங்களுக்கு பல நன்மைகளை செய்வான் யூதர்களுக்கு. அப்போ யூதர்கள் நினைக்கிறாங்க அற்புதம் செய்கிறான், அடையாளங்களை எல்லாம் பார்க்குறாங்க, அப்போ இவன் ஒரு கிறிஸ்துவாக தான் இருக்கும் என்பதற்காக முதல் 3.5 வருஷமும் அவங்க அவனை நம்புவாங்க அந்த யூதர்கள். ஆனால் அடுத்த 3.5 வருஷம் வரும்போது அவன் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறான். என்ன தான் வழங்கணும், நான் தான் இந்த நான் ஆட்சி செய்ய போகிறேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தி கிறிஸ்து அவனை வணங்க சொல்லுவான். அப்போ யூதர்கள் எதிர்க்கிறாங்க. இல்லை இல்லை, ஒன்றை நாங்கள் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3.5 வருஷம் அந்த காலத்தில் யூதர்கள் அவனை எதிர்க்கிறாங்க.
அது மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகா உபத்திரவ காலத்தில் அவங்களால தப்பித்து கொள்ள முடியவில்லை. இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் கர்த்தர்லாம் அதில் தான் நிலைத்திருப்பாங்க. ஆனால் அவர்களும் இந்த 7 வருட முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு சிலர், வெகு சிலர் என்று சொல்லப்படுறது. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் இவ்வளோ லட்சக்கணக்கில் உலகத்தில் இருக்கிறாங்க. கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, உலகத்தார் இருக்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஜனங்கள் மட்டும்தான் அந்த உபத்திரவத்தில் நிலை நின்று பிடிப்பார்கள். அவங்க இரத்த சாட்சியாய் மரிக்கிறாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அவர்கள் நிலை நின்று அவர்களும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறாங்க. அதுக்கு பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 7 வருட முடிவில் திரும்பவுமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. எங்கே வருவார்? எங்கே வருவார்? அவர் அன்னைக்கு சொன்னார், போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? ஒலிவ மலையிலிருந்து சொல்லிட்டு போனார், நான் மறுபடியுமாக வருவேன். எங்கே தான் வருவார்? நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் திரும்ப வருவார். அவர் அந்த ஒலிவ மலையில் தான் வருவார் அப்படின்னு வெளிப்படுத்தல் 1:7 படிங்க. அது வேண்டாம், இதில் சகரியா 14:4 படிங்க. சகரியா 14:4 முதல் பகுதி. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடும் கிழக்கு எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையில் அவர் பாதம் வந்து இறங்கும். இயேசு கிறிஸ்து மட்டும் வரதில்லை, மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரோடு கூட வருவாங்க. எங்கே வராங்க? அங்கே ஒலிவ மலையில் வந்து பூமிக்கு வர்றாங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாள போகிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி வந்து இது வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த டீட்டெயில் வருது. இப்போ படிக்க வேண்டாம். இந்த 1000 வருட அரசாட்சி வந்து இந்த பூமியில் தான் நடக்குது. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தலைவராக இருந்து அவர் வந்து அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து இந்த உலகத்தை என்ன செய்கிறாங்க? ஆளுகை செய்ய போகிறாங்க. அந்த 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும் அப்படிமாருக்கு வெளிப்படுத்தல் 20:2 படிங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி போடுறான். இப்போ 1000 வருஷம் பூமியில் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்கிறாரு. அந்த பிசாசை வந்து அவர் எங்கே கட்டி போடுறாரு? பாதாளத்தில் கட்டி போடுறாரு. அதனால இந்த உலகத்தில் பிசாசு இல்லை. இந்த உலகத்தில் பிசாசு இல்லாததுனால எந்தவித பிரச்சனையும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக காணப்படுகிறாங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வரை படிக்கலாம். ஏசாயா. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இப்போ பார்க்குறான், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா மேயுமா? இதை பார்க்க முடியுமா? இப்பெல்லாம் ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஓனா என்ன செய்யுதான்? ஒரே கவ்வா கடிச்சிடும். ஆனால் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா தங்குமா. புலி வெள்ளாட்டுக்குட்டிகளோடு படுத்து கொள்ளுமா. பசுவும் கரடியும் ஒன்றா மேய்ந்து விளையாடுது. சிங்கம் வந்து மாட்டை போல வைக்கோல திங்குது. எந்த விதமான பகையோ விரோதமோ வைராக்கியமோ கொலையோ எதுவுமே அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இல்லை. சமாதானத்தின் ஆண்டாக அந்த 1000 வருடம் காணப்படும். அந்த 1000 வருடத்தில் பூமி செழிப்பாக இருக்கும். எருசலேம் தேவாலயம் திரும்பவுமாக கட்டப்படும்.
அந்த யாவரும் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து அறியினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ரட்சிப்பு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த 1000 வருடமும் மிகுந்த சமாதானத்தின் ஆண்டாக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறாரு. அந்த நாட்களில் இப்போ 1000 வருஷம் சாத்தானை வந்து கட்டி எங்கே பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்காரு. 1000 வருடம் முடியும் போது, வெளிப்படுத்தல் 27:9 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய போதும் பூமியில் அந்த அந்த பிசாசானவன் பாதாளத்திலிருந்து என்ன செய்கிறான்? விடுவிக்கப்படுகிறான். அங்கேருந்து அவன் பூமிக்கு வந்துடுறான். பூமிக்கு வந்தோடனே திரும்ப சந்தோஷமும் சமாதானமான வாழ்க்கை இருக்குமா? இருக்காது. இந்த உலகத்தில் திரும்பவுமாக ஒரு யுத்தம் நடக்குது. பிசாசானவன் வந்து இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ணுறான். அந்த யுத்தத்துக்கு பெயர் வந்து அர்மகதோன் யுத்தம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை நான் வாரேன் மேலே. அர்மகதோன் யுத்தம் வந்து நடக்கும். அந்த யுத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, மேலிருந்து தேவனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி எல்லாருமே அழித்து போடுது. அக்கினி வானத்தில் யுத்தம் வந்து பிசாசானவன் பூமியில் ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வரான். அந்த யுத்தத்துக்கு அர்மகதோன் யுத்தம்னு பேர் பண்ணுது. அந்த நாட்களில் தேவன் என்ன செய்கிறாருன்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறாரு? அழிக்க போகிறாரு. முதலாவது ஜலத்தினால உலகம் அழிஞ்சிச்சு. நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை அவர் எடுத்துக்கொண்டார். அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சி முடிவில் ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் வந்து தேவன் வந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த உலகம் முழுவதும் வந்து என்ன செய்யுது? அழிந்து போகுது. உலகம் அழிஞ்சு போகுது. உலகம் அழிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? எல்லாமே அழிஞ்சிச்சு. அழிஞ்ச பிறகு கடைசியாக இறுதி நியாய தீர்ப்பு. அந்த இறுதி நியாய தீர்ப்பு வந்து எங்கே இருக்காம்? 27 படிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது வேண்டாம், அது முடிச்சாச்சு நம்ம. அதுக்கு பிறகு வந்து வெளிப்படுத்தல் 20:12 படிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கடைசி நியாய தீர்ப்பு வந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பெயர் இருக்கிறதோ அவங்க வந்து பரலோகத்துக்கு தேவனோடு காணப்படுறாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அனைவரும் எங்கே போகிறாங்க? அக்கினி கடலாகிய அந்த நரகத்திலே தள்ளப்படுறாங்க என்று. அப்போ தான் கடைசியான நியாய தீர்ப்பு. அவனவன் செய்த நன்மையும் தீமையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொன்ன வார்த்தை அதில் அந்த டைமில் நிறைவேறுது. தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. தேவனை கீழ்ப்படியாதவங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவருடைய பிள்ளையாக இல்லாதவங்க எல்லாருமே அக்கினி கடல் நரகத்திலே தள்ளப்படுறாங்க என்று நம்ம பார்ப்போம். அதுதான் இறுதி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு புதிய வானம், புதிய பூமி இவையெல்லாம் உண்டாகிறது. இதுதான் இந்த உலகத்தின் முடிவிலே நடக்க போகிறது. இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது முதலாவது ரகசிய வருகை தான். நீங்கள் வேதத்தை அதிகமாக படிங்க. முதலாவது ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகைக்கு பின்பு 7 வருடம் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துக்கு பின்பு 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு அர்மகதோன் யுத்தம். யுத்தத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு, கடைசி இறுதி நியாய தீர்ப்பு. புதிய வானம், புதிய பூமி எல்லாம் உண்டாகிறது. இப்போ நம்ம சிந்தனைக்காக நான் ஒரு இதை ஒரு சிந்தனை பண்ணுவோம். இந்த பகுதி இதுதான். நம்ம இப்போ எந்த கூட்டத்தில் இருக்கோம்? எந்த இடத்துல இருக்கோம்? ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை கைவிடப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? நம்மளை நாமளே சோதித்து பார்க்குற நேரம் இது. எல்லாரும் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எங்கே இருக்கிறோம்? எந்த கூட்டத்தில் இருக்கோம்?
சரியான நேரத்துக்கு வர்றோமா சர்ச்சுக்கு? நாம் தேவனை அதிகமாக ஆராதிக்கிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இல்லை கவனமாக இருக்கிறோமா? விழிப்பாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? தூங்குறவங்களா இருக்கிறோமா? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? நம்மளை நாமளே நிதானித்து பாருங்க. எந்த இடத்துல இருக்கிறோம்? விளையாடி கொண்டிருக்காங்க பிள்ளைங்க, அந்த விளையாடிட்டு இருக்கிறோமா? வாலிபர்கள் செல்லை வச்சு பார்த்து நேரத்தை ஓட்டுறாங்க, அப்படியாக நாம் இருக்கிறோமா? நம்மளை நாமளே சிந்தித்து பார்ப்போம். உணர்வில்லாதவங்க இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவராக இருக்கிறீமா? வாசல் அடைக்கப்படும். கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு ஒருவரும் வந்து ரட்சிக்கப்பட்டுருவேன், நான் கடைசி நாளில், நான் கடைசியில் சாக போகிற நேரத்தில் ரட்சிப்புடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். கர்த்தருடைய வருகை, அந்த ரகசிய வருகையில் கொள்ளப்படாவிட்டால் நாம் வந்து அந்த உபத்திர காலத்தில் நிலை நிற்பது முடியாத காரியம். அது கடினமான காரியம். வெகு சிலரே அதில் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள் வராதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம். நாம் இந்த நாட்களில் புத்தியுள்ள கன்னிகையை போல அவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாகி இரகசிய வருகையில் அவரோடு கூட எதிர்கொண்டு போகத்தக்கதாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை நீங்கள் அதிகமாக சிந்திங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. அதிகமாக தேவனோடு உறவு கொள்ளுங்க. கர்த்தரோடு நெருங்கி உறவாடுகிறவர்கள் மட்டுமே அந்த இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மற்றவர்களுக்கு இரகசிய வருகை வந்ததே தெரியாது. அந்த மாதிரி தான் இருப்போம். ஆகவே இந்த நாட்களில் உணர்வடைவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு இடைபடுவாடாக. கர்த்தர் என்னை பலப்படுத்தினபடியினால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன பால்படும். மேகமீதிலே சூராஜன் வேகம் வாராரே, மேகமீதிலே சூராஜன் வேகம் வாராரே. இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 46 வருஷம் இருக்கும். அப்போ தான் பாஸ்டர் ரெட்ஷிப்புக்குள்ளால் வந்த நாட்கள். நாங்கள் மார்த்தாண்டத்திலிருந்து நைட்டு பஸ்ஸில் திருச்சிக்கு வந்துட்டுருக்கோம். திருச்சிக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் தூங்கிட்டோம். அப்போ எங்கள் பெரியவ சின்ன குழந்தை, பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை. நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு, இதே பாட்டு கேட்குது. அவங்களோட அந்த சவுண்டு. ஆனால் நல்ல தூக்கத்தில் தான் 2 பேரும் இருக்கோம். இந்த பாட்டு கேட்டோன்னா எப்படி நாங்கள் எழும்புனதில் 2 பேரும் எழும்பி பார்க்குறோம். அது எந்த இடம்னு கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப தூரத்தில் நிறைய ஸ்ட்ரீட் லைட்டு, நல்ல வெளிச்சமாக இருக்குது. அந்த பாட்டு அந்த பஸ்ஸில் அப்படி அடிக்கும்போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்ற ஒரு உணர்வு தான். அப்போ நான் டக்குன்னு பஸ் வந்துடுது, கொஞ்ச நேரம் தான். ஆனால் அந்த பாட்டு இன்றைக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த பாடல் பாடும்போது எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம். கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்தோன்னா அது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. அப்போ தான் தெரியும், ஓஹோ இது திருநெல்வேலி தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அத்தனை 45 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாட்டு அவ்வளவு ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தது அந்த நேரத்தில். அது இன்றைக்கும் அந்த பாட்டை பாடும்போது அதே அந்த சிந்தை எனக்கு நேற்று கூட அந்த எண்ணம் தான் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம வந்தோம், இப்போ எல்லாம் அந்த மாதிரி இடம் இல்லை. இப்போ எந்த இடம் அப்படி ஒரு இடத்துல ரொம்ப தூரத்தில் தான் ஸ்ட்ரீட் லைட், அந்த லைட்டு தான் தெரியுது, அந்த சவுண்டு தான் நமக்கு கேட்குது. அது நம்மளை உயிர் மீட்சி. நான் திரும்ப பாடலாம். மேகமீதிலே சூராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் 105 பாட்டு 105 வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம்
ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். சோராஜன் வேகம் வாராரே. சோராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய வருகை சீக்கிரமாக, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமீபத்தில் வந்திருக்கிறாரு. ஆமென். அவரால் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வருகையில் காணப்படத்தக்கதாகன ஒரு ஆயத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிப்பை பற்றி கவலையற்று இருப்போம். ஆனால் ஆமென், தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பிப்போம்? ஹல்லேலூயா. நோவின் நாட்களில் நடந்தது போல, லோத்துவின் நாட்கள் நடந்தது போல, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் நட்டும் ஆமென் கட்டியும் என்று சொல்லி ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்கிறவர்கள் போல ஆமென் இந்த உலகத்துக்குரியவர்களை தாம் தேடிக்கொண்டிருக்கிறபடிக்கு ஆமென் சீக்கிரமாய் வரப்போகிற அந்த ஆண்டவருக்கு அவருடைய வருகையில் காணப்படத்தக்கதான ஒரு ஆயத்தம் உடையவர்களாய், தகுதி உடையவர்களாய் ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இருக்கும்படியான ஆமென் ஒரு தேவ எச்சரிப்பை இந்த காலவேளையில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். நிர்விசாரங்கள் நீங்கும்படியாக செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உணர்வு உண்டாவதாக. ஆமென். தேவனை தேடுகிற உணர்வு உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று எண்ண வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் காலம் செல்லும் என்று எண்ண வேண்டாம். சீக்கிரமாய் வருவார். நினையாத நாளிகள் வருவார். திருடனை போல வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயத்தமாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் இருப்போம், ஆயத்தமாய் இருப்போம், ஆயத்தமாய் இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு மரித்தாலும், இன்றைக்கும் உடைய வருகை வந்தாலும் ஆமென் அதில் நான் இருப்பேன் என்ற நிச்சயமுடையவர்களாய் இருப்பதற்கு ஆமென் எல்லா பிரயாசங்களையும் எடுக்க, முழுவதுமாய் அர்ப்பணிக்க ஆமென் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோவா அப்படியே கீழ்ப்படிந்தான், பாதுகாக்கப்பட்டான். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உபதேசம் கெட்டுப்போன ஆமென் மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றலாம், ஆனால் இதுதான் நமக்கு தேவ பலன். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வருகைக்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையில் இருக்கணுன்றதுக்காக தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். பாடுகள், கொஞ்ச கால பாடுகளை நாம் சகித்து கொள்ளும் பொழுது, அவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிந்தைகளை அவமானங்களை சுமக்கும் பொழுது ஆமென் ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்பட ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், என் சபை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒருவர் கூட இங்கே இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகாதபடிக்கு ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் உடைய வருகையில் காணப்படத்தக்கதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் உணர்வு தருவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட எழுப்புதல் உண்டாகட்டும், பக்தி விருத்தி உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுந்த ஆண்டவரே ஜபத்தோடு ஆண்டவரே, பாரத்தோடு தந்த ஆண்டவரே, இந்த உணர்வோடு இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகத்தோடு அந்த வார்த்தையை ஆண்டவரை பேச பலப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே நடத்தப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த அனுபவத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்
ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதனால் வருகிற சகல கனவு துதியை நீர் மட்டும் எடுத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலும் நடத்துதலும் அவருடைய வருகை பரியந்தம் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவும், ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.